குருப்பெயர்ச்சி பலன்கள் 2025 கும்பராசி. கும்பராசி நண்பர்களே, நீங்கள் எப்போதும் மதிப்பும் மரியாதையோடும் வாழ விரும்புவீர்கள். அதற்கான சூழ்நிலையும் நீங்கள் உருவாக்கிடுவீங்க. அதாவது பிறர் உதவியை நீங்கள் என்றைக்குமே எதிர்பார்க்க மாட்டீங்க, கௌரவமாக இருப்பீங்க. அது மாதிரி பெண்களுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். சிறப்பாகவே இருக்கும். குரு பகவான் 11/5/2025 அன்னைக்கு ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு போயிருக்கிறார். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்திருப்பார். அதாவது உறவினர்கள் மத்தியில் வீண் விரோதம் வந்திருக்கும், கணவன் முன்னாடி தகராறு மனக்கணக்கு பிரிவு வந்திருக்கும். சில குடும்பத்தில் உச்சகட்டமாக இருந்து கணவன் மணி பிரிஞ்சிட கூட செய்யலாம், அந்தளவுக்கு கூட போயிருக்கலாம். ஆனால் இப்போ 5ஆம் இடத்துக்கு போன பிறகு அந்த எல்லாமே சீர்ந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்து ரொம்ப நல்லது நடக்கும். அதாவது 5ஆம் இடத்துல போன பிறகு என்னென்னா, குடும்ப பிரச்சனை தீர்ந்து விடும், கணவனுடைய ஒற்றுமையாக வாழ்வாங்க, குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுமாதிரி பொருளாதார வளர்ச்சி, அதாவது பணப்புழக்கம்னு சிறப்பாக இருக்கும். அது குறிப்பாக பெண்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவுவாங்க. அது உறவினராக இருந்தாலும் எதாக இருந்துச்சுன்னா பெண்கள் உதவுவாங்க. மேலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கலாம். குரு பகவான் இது 5ஆம் இடத்துக்கு போன அப்புறம் 5ஆம் இடத்துல இருக்கும்போது செய்யக்கூடிய நன்மைகள். அது மட்டும் இல்லாமல் குருபவனுடைய பார்வையால் நன்மை கிடைக்கும். குருபவன் 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். அதில் 5ஆம் இடத்து பார்வையும் 7ஆம் இடத்து பார்வையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 2 பார்வை சிறப்பாக இருக்குது. இதில் 5ஆம் இடத்து பார்வையால் என்னென்னா மகிழ்ச்சி தரும், உற்சாகம் இருக்கும் உங்களுக்கு. அதாவது நினைச்ச காரியத்தை சிறப்பாக முடிக்கலாம். பணம், அதாவது தேவையான பணப்புழக்கம் இருக்கும். இதனால் விரும்பிய பொருட்களை நீங்கள் வாங்கலாம். அடுத்தல குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளாக ஏற்கனவே இருந்துச்சுலாம், அது இந்த பார்வை தான் முறியடிக்கும். உங்களுக்கு பார்வை முறியடிச்சு உங்களை ஒன்று இணைக்கும். எந்த பிரச்சனையும் குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் உறவினர்கள் எல்லாருமே அந்நுண்ணியமாக இருப்பாங்க. அதுமாதிரி 7ஆம் இடத்து பார்வையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். 7ஆம் இடத்து பார்வையில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். அதாவது வேலையில் திருப்தியாக இருக்கும், விரும்பிய இடத்துக்கு மாற்றம் பெறலாம், புதிய பதவி கிடைக்கும். பகைவர்கள் சதி எடுபடவே செய்யாது. உங்களை வந்தீங்கன்னா உங்களை மோதல்னு வந்தால் கூட இது பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இதாக இருக்கும். இப்படி குரு பகவான் தன்னுடைய இருப்பிடத்தில் இருந்தும் பார்வைகளாலும் நன்மை தருறது உங்களுக்கு தான். அது நல்ல சிறப்பாகவே இருக்கும். இதில் சனி குரு பகவான் 8/10/2025 22/12/2025 வரைக்கும் அதிசாரம் பெறாரு. இந்த காலம் மட்டும்தான் சுமாராக இருக்கும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மற்ற முக்கிய கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சனி பகவான் இப்போ உங்கள் ராசியில் இருக்கிறாரு. இதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம், வெளியூர் பயணம் இருக்கலாம். இதே இதைத்தான் ராகுவும் தருவார். அது வெளியூர் பயணத்தை தருவார், எல்லாம் தருவார். அதை சாதகமாக ஆக்கிக்கலாம். ஏன்னா குரு சாதகம் இருக்கனால உங்களுக்கு வெளியூர் அலைச்சலை நீங்கள் வருமானத்துக்குரிய அலைச்சலாக மாற்றிக்கலாம். உடல் உபாதைகள் சின்ன சின்ன உபாதைகள் வரலாமா, அதுக்கு நீங்கள் பெரியதாக வராது. அதுமாதிரி கேது அலைச்சலை கொடுப்பாரு. அந்த அலைச்சலை நன்மை தரதுக்கு குரு பகவான் இருக்காரு, ஏற்கனவே சொன்னேன். அது கேதுவுக்கும் பொருந்தும். அடுத்ததில் சனி பகவான் சாதகமற்ற இடத்துல இருந்தால் கூட அவருடைய 3ஆம் இடத்து பார்வை சிறப்பாக இருக்குது. இதன் மூலம் உங்களுக்கு தொழிலில் விருத்தி அடையும், புதிய தொழில் தொடங்கலாம். அதாவது தொழில் தொடங்குறதுக்கு பண முதலீடை விட அறிவு முதலீடு உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். அறிவை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, சிறப்பாகவே இருக்கும். அதாவது தொழிலும் நல்லாயிருக்கும், வீடு மனை வாங்கலாம், எல்லாம் செய்யலாம். எல்லாமே உங்கள் அறிவு நுட்பத்தால் வளரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் கருப்பு வஸ்திரத்துக்கு சாத்துங்க. அடுத்தல ஊனமுற்றவர்களுக்கு ஏன்ற உதவி செய்யுங்க. அதாவது இன்னொன்று என்னென்னா, சன்னியாசிகளுக்கு சன்னியாசிகளுக்கு, முதியவர்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதோ பிரதிபலனை பார்க்காம உதவி பண்ணிங்கன்னா இந்த பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.